நீலகிரி, ஏற்காடு போன்ற மலைப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு அவசர சிகிச்சைக்காக 25 இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உதகையில் புதிதாக கட்டப்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பணிகளை ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஊட்டி போன்ற நகரங்கள் இந்தியாவில் ஏராளமான நகரங்கள் இருக்கிறது. இந்த நகரங்களில் முதல் முறையாக 700 படுக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மருத்துவ கட்டமைப்பு வருவது என்பது இந்தியாவில் அநேகமாக இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு ஒரு 700 படுக்கைகள் கொண்ட அதிநவீன வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை உருவாகி இருக்கிறது. இந்த 25 டூ வீலர் ஆம்புலன்ஸ் நாம் முதல் தடவையா மலைப்பகுதிகளில் பயன்படுத்த போறோம். ஏற்கனவே நடமாடும் மருத்துவ குழுக்கள் 25 வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த ஆம்புலன்ஸ் என்கின்ற வகையில் ஒரு டூ வீலர் ஆம்புலன்ஸ் பிரத்யேகமா அதற்காக வடிவமைக்கப்பட்டு மலைப்பகுதிகளில் அந்த போவதற்குரிய அந்த பணிகளை செய்திருக்கிறோம்.